தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/12/2024 வியாழக்கிழமை. அசுவதி நட்சத்திரம் காலை 7:58 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு பரணி தீபம், நாளைக்கு திருக்கார்த்திகை. இந்த பரணி தீபம் என்று சொன்னாலே இல்லத்திலே தீபம் ஏற்ற வேண்டும். படிகளிலே எல்லாம் 3, 5, 7, 9 என்று ஒற்றைப்படையிலே ஏற்றுவார்கள். தீப ஆவளி என்பதுதான் தீபாவளி என்று வந்தது. தீபங்களை வரிசைப்படுத்துதல் அது இன்றும் தொடர்கிறது. இன்று பரணி தீபம் ஏற்றினால் தரணி ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, இல்லத்திலே நல்ல சுபகாரியங்கள் நடைபெறும். நடக்காத காரியங்களை நடத்தி காட்ட வேண்டுமானால் அந்த இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி தூய சக்திகள் நமக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையிலே விளக்கு வழிபாடு என்பது ஒரு மிகப்பெரிய வழிபாடு. அந்த அடிப்படையில் தான் இன்று பரணி என்றாலே பரணி தீபம் இல்லத்திலே ஏற்றி வழிபடுவது வழக்கம். இன்று மாலை நேரம் அது மாதிரி நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய இல்லங்களிலே நல்லது நடக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு நேற்று முன்தினம் சொன்னேன், முதல் பாவம் எதை குறிக்கும்? ஆரோக்கியம், உடல்நிலை பற்றி குறிக்கும். ஜாதகத்தில் 2ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா வாக்கு, தனம், குடும்பம் அப்படிங்கிறது. இந்த 2ஆம் பாவத்தை வச்சு என்னென்னவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல். அந்த ஜாதகம் அந்த காலத்தில் கருத்துகளாக இருந்துச்சு. சில நெருடான பாடல்களும் இருக்கும். புலிப்பாணி, இது ஜோதிட சிகாமணி, ஜோதிட சிந்தாமணி எல்லாம் அதை எளிமைப்படுத்தி கவிதை வடிவத்திலேயே ஜோதிடத்தை நான் இப்போ எழுதிக்கிட்டு வர்றேன். அதில் இது தனஸ்தானத்தை பற்றி எழுதிய பாடல். தனஸ்தானம் என்பது 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் உங்களுக்கு தனஸ்தானம், தனவரவு, குடும்ப சுகம் எடுத்துரைக்கும். அந்த 2ஆம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிள்ளை மேச லக்கணத்தில் பிறந்திருக்குன்னா 2ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அதை பார்க்குற கிரகத்தை பார்க்கணும். வைத்து தனவரவு, குடும்ப சுகம் எடுத்துரைக்கும். மனநிலைகள், வாக்கு வளம், மாறுபட்ட குணநலன்கள். சில பேருக்கு திடீர்னு குணம் மாறும். அதெல்லாம் 2ஆம் இடத்தை வச்சு நிர்ணயிக்கலாம். மனநிலைகள், வாக்கு வளம், மாறுபட்ட குணநலன்கள், இனத்தாரின் உறவு நிலை, எதிர்பாரா யோகங்கள், துணையாக இருப்போரின் தொல்லைகள், நன்மைகள், கனத்த குரல், பேச்சாற்றல், கவிபாடும் வல்லமைகள் அனைத்தையுமே இப்பாவம் அறிந்து கொள்ள வழிகாட்டும். இந்த 2ஆம் பாவம் இருக்கே, அதில் வாக்கில் சுக்கிரன் இருந்தால் கவிஞன் பார் அப்படிமா, 2ல் புதன் இருந்தால் நல்ல கலைஞனாக வரலாம், கவிஞனாக வரலாமா. கவிஞர் கண்ணதாசனுக்கு சிம்ம லக்கணம். 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், 11ஆம் இடத்துல சூரியனோட கூடியிருக்கு. ஆனி மாதத்தில் அவர் பிறந்தவர். புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம். அதனால் எழுத்தால், பேச்சால், வாக்கால் அவர் சம்பாதித்தார். அது புகழும் பெற்றார், உலக புகழ் பெற்றார். ஆகையினால இந்த 2ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான இடம். தனஸ்தானம் இருந்தால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டிருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே சந்திரன், சுகாதிபதி சந்திரன் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து கொண்டே இருக்கும். கலகலப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். குடும்பத்திலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு. பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ரம் பெறுவது மிகுந்த நன்மையை தரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். கூட்டாளிகளால் லாபம் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். இருந்தாலும் கூட உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 8லே மறைந்திருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அசுரகுரு மறைந்திருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில காரியங்கள் நல்லவிதமாக நடைபெறும். பெண்வெளி பிரச்சனைகள் எல்லாம் சிறப்பாக அது மாறிவிடும். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாகவும் இருக்கும். சமயோஜிதமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய். ராசியில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கோபக்கடலோடு பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். என்ன இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகம். பொது வாழ்விலே திடீரென உங்களுக்குரிய பொறுப்புகள் மாற்றப்படலாம். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கூட இன்று குருவாரம். எனவே இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். எனவே திடீரென பொறுப்புகள் உங்களுக்கு மாற்றப்படலாம். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகள் உங்களிடம் அவ்வளவு சிறப்பாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். அவர்களுடைய கோபத்தின் காரணமாக திடீரென உங்களுக்கு இலாகா ஏற்படலாம், பொறுப்புகள் மாற்றப்படலாம். இருந்தாலும் வரும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமும் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்கள்
வீண்வெளிக்கு ஆளாக நேரிடும். கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் இந்த மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்க மகள குருவை கும்பிடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். சேமிப்புகள் கரையலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகுமே தவிர இன்று சேமிப்பு கரையக்கூடிய சூழ்நிலையிலேயே இருக்கிறது. அதே நேரத்தில் ராசியில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று பரணி. எனவே பரணி தீபம் ஏற்றி இல்லத்திலே வழிபடுவதோடு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானையும் வழிபட்டால் முன்னேற்றம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எட்டில் குரு இருந்தால் தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். திடீர் செலவுகளும் அதிகரிக்கும். பயணங்களை திடீரென மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குணங்கள் திடீரென மாறலாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் வழியிலும் சில விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. துலாத்தோன் எவ்விடத்தும் துவளான் என்பது நக்கீரர் வாக்கு. எனவே துவளாத மனத்தோடு நீங்கள் இந்த காரியங்களை செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று விவேகத்தோடு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதும் நல்ல திருப்பங்கள் உருவாவதும் இந்த கிரக ஆதிக்கத்தில் நன்றாகவே இருக்கின்றது. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தக்க விதத்திலே நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். இன்று தடைகள் அகலும். தடைகள் தானாகவே விலகலாம். அதே நேரத்தில் 2 சுக்கிரன் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். பண நெருக்கடி தீரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு மதியத்திற்கு மேல் வாகனங்களில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது குடும்பத்துடன் குதூகல பயணங்களை மேற்கொள்ளும் சூழல் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று குருவாரம். ராசிநாதன் குரு என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் குரு பார்க்கின்றார். குரு சுக்கிர பார்வை இருப்பதனாலே முரண்பாடான கிரகங்களின் பார்வை முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் விபரீத ராஜயோக அடிப்படையிலே நீங்கள் திட்டமிடாது செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீரென வரன்கள் முடிவாகலாம். வேலைக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். இழந்த வேலையை சிலர் மீண்டும் பெறுவார். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு நிரந்தர பணியாகும் வாய்ப்பு கூட உண்டு. 8 கேது இருந்தாலும் கூட பயணங்களை திடீரென மாற்றியமைக்கும் சூழல் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கின்றார். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். அரசர் புதலாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இன்று சீராகும் நேராகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.